கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. நீ சொல்லு போல. தட்டு முட்டு விட்டு 8 துட்டு சேர்த்து துட்டுக்கு 8 குட்டி வாங்கி சட்டு புட்டு 8 குட்டி 8 துட்டு மேனிக்கு வித்தாலும் வட்டி துட்டு தான். அந்த துட்டுக்கு எந்த துட்டு ஈடு? நீ பாடு அந்த மியூசிக். Beefy manika uri fi ma sus na no wanna say it ta pe ko ka ta leo fi ma yo ta to ti ma paras da pata ma dia muta pani pa ke pa ma kita bata kita pana pa de ke pa ma pa umpa ye bile di pa to ti ma to ne podna ma se yama tani hona cha tani tani ya tani hona ta எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. நான் வந்து இன்னும் மின்னு முழுங்குற இதாயா பா பேஜாரு பாதி. இந்த உலகத்திலேயே பேஜாரு இந்த கஷ்டமான இந்த வாட்ச்மேன் உத்தியோகம் தான்ப்பா. பெரிய பேஜாருப்பா. எல்லாத்தையும் கஷ்டமான உத்தியோகம்ப்பா. சும்மா என்ன ஏசி ரூம்லயே உட்காந்து கைது போடுற வேலையாது. பார்த்தா தெரியும். யாரு நீ? நான் வந்து என்ன மென்னு முழுங்குற? இதுதான் இந்த வாட்ச்மேன் உத்தியோகம் இருக்குத கசுமாலம் போச்சு. உலகத்திலேயே இதை போல பேஜாரானது எதுவும் கிடையாது. இதனை ஏசி ரூம்ல உட்காந்துன்னு கையெழுத்து போற உத்தியோகமா பாக்குறேன். நம்ம வந்தமா போனோமா நான் பாட்டின்னு சொன்னமா உள்ள போய்க்கினே இருப்போமான்னு இல்லாம என்ன யாரு நீ? இப்போ ஒரு குழந்தைய தத்து எடுத்திருக்காங்க. ஆமா சின்ன ஐயா ஜவஹர். ஆமா சின்ன ஐயா ஜவஹர். என்ன அவருக்கு என்ன? அவரையும் பார்க்க முடியாது, படிக்கிற டைம் ஆகுது. ஆமா பேரு ஜவஹர் சின்னையா. அவர் படிக்கிற நேரம், அவரையும் இப்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீ யாருமா? பேஜாரு பண்ணாத சொல்ல. நான் தான் அந்த பையனோட அம்மா. இது என்ன அம்மா நீ? இதை நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா நீ? ஐயோ இது என்ன நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? இப்படி பேஜார் பண்ணிட்டியா? எனக்கு தெரியாம போச்சு. இப்படி பேஜார் பண்ணிட்டியா? எனக்கு தெரியாம போச்சு. நீ தெரிஞ்சு போச்சுன்னா என் உத்தியோகமா போட எனக்கு. நீ போமா முதல்ல, நீ போமா. நீ டிரைவ் பண்ணி வெளியில அவர்கிட்ட சொல்லிட்டாதம்மா. இதுல கொஞ்சோண்டு வந்துடும். கீதாம்மா வந்துட்டாங்க. அம்மா வணக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். இது ஐயாவுடைய புது அர்த்தங்கள் படத்துல அடின்னு அடிச்சு நொறுக்கி விட்டீங்களே. இந்த கையளவு மனசுல அதுக்கு நேருக்கு மாறா எவ்வளவு அடக்கம், எவ்வளவு உருக்கம். கையளவு மனசு எனக்கு மனசு நிறைஞ்ச ஒரு பாத்திரம். சினிமாவோட ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணின ஒரு டிவி சீரியல். எங்கே போனாலும் இந்த டிவி சீரியலை பற்றி தான் பேசுகிறாங்க. சமீபத்தில் நான் கேரளாவுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே கூட இந்த டிவி சீரியல் ரொம்ப பாப்புலர். கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. நித்தம் போராட்டம் ஆடுகின்ற மனசோடு ஒப்பிட்டால் போடா போ பூமி ரொம்ப சிறுசு. புது அர்த்தங்கள் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் என்ன கௌரின்னு சொன்னாங்க. இப்போ கையளவு மனசு வந்தப்புறம் எல்லாரும் என்ன சாரதான்னு சொல்றாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பாப்புலரா இருக்கு. இந்த டிவி சீரியல் பார்க்கும்போது நான் நடிச்சிருக்கேன்ற உணர்வே இல்லாம பல இடங்கள்ல நானே அழுதுருக்கேன்.
வாணி, எனக்கு ஜவஹர்னு ஏன் பேர் வச்சாருன்னு சொல்லாமையே செத்து போயிட்டார் ஜி நம்ம அப்பா. நான் என்ன பண்றது சொல்லு? என்னென்னமோ கேள்விலாம் கேட்கறான், புதிர் வேற போடுறான். நான் ஒரு பண்டு, எனக்கு பதில் சொல்ல தெரியல. இதுக்கு பதில் சொல்லாம இனிமே எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்க கூடாதுன்னு அவன்கிட்ட சும்மா சொல்லி வச்ச. அப்புறம் அவன் என்கிட்ட கேள்வியே கேட்கறதே இல்ல. சாரதா மேல அனுதாபப்பட்டிருக்கேன். உதாரணமா வணக்கம்மா. வணக்கம். என் பேரு லலிதா, அவர் பேரு ராபர்ட். எங்களோட பிடிச்சிருக்கா? நாங்க தான் இனிமே அவருக்கு அப்பா அம்மா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க ஜவஹர் மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்க. இந்த பாண்டு சொன்னது கவனம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜவஹர், அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ. போயிட்டுறேம்மா. உடம்ப பாத்துக்குமா. அந்த சின்ன குழந்தைய தத்து கொடுத்த அப்புறமா ஒரு நாள் அவ பாடுற சத்தத்தை கேட்டு அவங்க வீட்டு கேட்டை ஏறி குதிச்சு நான் ஓடி போய் பார்த்துருக்கேன். அந்த சீன் இருக்கே, மறக்க முடியாத சீன். அதை இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப அழுகியா வருது. மாத தீங்குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், கீதம் பாடும் குயிலின் குரலை, கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டார். மாத தீங்குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், கீதம் பாடும் குயிலின் குரலை, கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டார். கோதகன்ற தொழிலுடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில், ஈதனைத்தின் எழிலிடை உற்றால், இன்பமே வடிவாகிட பெற்றார்.
ஆரம்பத்தில் நான் என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எதிர் வீட்டில இருந்து சித்ரா அந்த காட்சியை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. நான் குழந்தைய அவங்களுக்கு தத்து கொடுத்த அப்புறமா குழந்தைக்கு ஒரு புது அம்மாவா அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அதே காட்சியை நான் என் வீட்டு வாசல்ல இருந்து பார்த்துட்டே இருப்பேன். சாரதா வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ஐரணி பாத்தீங்களா? மத்தபடி வேற யாரை குறிப்பிட்டு சொல்ல விரும்புறீங்க? என் குழந்தைய ஆக்ட் பண்ணல தீபிகா. அவளை சொல்லாம வேற யாரை சொல்ல முடியும்? அவதான் எங்களை எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாளே. அந்த இடத்துலயே பாட்டு பாடி அந்த இடத்துல ஆக்ட் பண்ணி அப்பப்பப்பா. எனக்காக ஒரு பாட்டு பாடுறாக்கண்ணா, எல்லாம் சரியா போயிடும். சமயமிதே என்னை காக்க, சமயமிதே என்னை காக்க, சமயமிதே என்னை காக்க, சமயமிதே என்னை காக்க. ஏனோ இந்த மாயஜாலம், சமயமிதே என்னை காக்க. ஏனோ இந்த மாயஜாலம், சமயமிதே என்னை காக்க. கருணையோடு என்னை காத்திடு, கஷ்டமெல்லாம் நீ போக்கிடு. நீயே பார்த்த சாரதியன நினைத்து நான் உன்னை பணிந்து, பரம பக்த நெஞ்ச மகிழ வரமளித்து காப்பவனே, என்னை காக்கும் நேரம் இதுதான் என்று உன்னை வேண்டுகின்றேன். சமயமிதே என்னை காக்க. என் ஃப்ரெண்டு ரேணுகா பண்ண மஞ்சுளா கேரக்டர், அதை பத்தி நான் சொல்லாம இருக்க முடியாது. நான் சொல்ற சமாச்சாரத்தை கேட்டா நீ பேத்து விறுவிறுத்து போயிடுவ. என்ன சாரதா, சீக்கிரம் சொல்ல. உங்க வீட்டுக்கார ஆபீஸ் போயாச்சா? வீட்டுல ஒருத்தரும் இல்ல, விஷயத்த சொல்லு, சஸ்பென்ஸ்ல வைக்காத. அவளை இன்னைக்கு பக்கத்துல வச்சு பார்த்தேன். யாரு? அந்த நாள்ல கேதுவா? அதாம்மா, இந்த 10ஆம் நம்பர் புதுமுகம். ஆமா. அடி சக்கே நானா, அவ வீட்டுக்கே போனியா? சிச்சி, டாக்டர் சூரியகலாவை பார்க்க போயிருந்தேன். அங்க வந்தது என் பக்கத்துல உட்காந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். உடம்புல கம்பளி பூச்சி பட்ட மாதிரி நெளிஞ்சிட்டேன் தெரியுமா? என்ன உடம்பா? ஏதாவது தெரிஞ்சுதா? அபாஷனுக்கு பாஷனா இருக்குமா? அவ உண்டாயிருக்கலாம். கேட்டியா கதைய? நாள் கணக்க கோட்டை விட்டாளாம். அப்படின்னா அவ வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு யார் அப்பாவா இருக்கும்? அவளுக்கே தெரிஞ்சிருக்குமான்றது சந்தேகம்தான். அதானே, நாள் கணக்கே மறந்துட்டு நிக்கிறா, ஆள் கணக்கே ஞாபகம் வச்சுட்டு இருக்க போறா. என்ன ஹியூமர், என்ன டைமிங்! தான் புருஷன் என்ன தப்பு செஞ்சாலும் விட்டு கொடுக்காத ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை நாம பண்ணலேன்னு எனக்கு பொறாமையா கூட இருந்தது. ஏன் மஞ்சு, உங்க வீட்டுக்கார் கார் வாங்க போறதா சொன்னாரு? கார் வாங்குறதா சொன்னாரா? தலைகளையே தொங்க விட்டா என்ன உங்களை? மஞ்சு பெருசா கார் வாங்க போறதா சாரதா கிட்ட டூப் அடிச்சிங்களா? ஆமா சாரதா, எதுக்கு கார் இப்ப? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறேன், வாங்கித்தான் கொடுப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. என்ன பண்ண தெரியுமா? சரி ஒரு ஃபியட் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். இல்லாத கலர்ல, மஞ்சள் கலர். அந்த கலர்ல ஃபியட் வந்தாதானே. நேத்தி கூட பார்த்தேன், சட்டையில 2 பொத்தானே இல்ல. பாவம்,
ஏன் இப்படி அறிவே இல்லாம இருக்கீங்க? சட்டையில பொத்தானே இல்லாம சாரதா முன்னாடி போய் நின்றுருக்கீங்க. அவன் என்னை பத்தி என்ன நினைச்சுப்பா? மஞ்சு தான் புருஷனை கவனிக்கிறதே இல்லைன்னு நினைச்சுக்க மாட்டாளா? நான் உங்களை எப்பயாவது விட்டு கொடுத்துருக்கேனா? இந்திரன் சந்திரன் இமாலய பையா சொல்லிட்டு இருக்கேன்ல. சாரதா சின்ன குழந்தை மாதிரி பொத்தான எல்லாம் பிச்சு பிச்சு போட்டுறாரு. கை நிறைய சம்பாதிக்கிறீங்களே, சூட் போட்டுக்கிட்டு டை எல்லாம் கட்டிட்டு ஆபீஸ்க்கு போங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிறேன். மனுஷனுக்கு ட்ரெஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல தெரியுமோ? எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. ஏதோ பழமொழி சொல்றாப்ல. நான் வரேம்மா. ஆன்சர் பண்ணாம கையில வச்சுட்டீங்க. இங்க நிக்கிறான். இப்ப சொல்லுங்க. போடா நான் தான் சொல்லுங்க. போ போடா போடா. அட போடாங்கற உதைக்கிற மாதிரி. சரி. முந்திரி கொட்டை முந்திரி கொட்டை முந்திரி கொட்டை முந்திரி கொட்டை ஒண்ணு விடாம எல்லாத்தையும் உங்ககிட்ட உடனே கொட்டிட்டாளாக்கும். திருவாரூர் தகராறு பிள்ளை பொண்ணு போய் உதைக்கலாம் பாருங்க அவளை. ஏக்கா, இந்த புது புதுதாட்டங்கள் படத்துல கையளவு மனசை பத்தி பேசுற. எந்த சீன்ல பாலச்சந்தர் உன்னை திட்டினாரு? ஏல எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேளுல. பிடிச்ச சீனா? குழந்தைங்களுக்கு கதை சொல்வாளே சாரதா. நல்ல தங்கா கதை கேட்டா கல்லும் கூட உருகும். அவப்பட்ட துன்பம் சொல்ல சொல்ல இன்னும் கண்ணீர் பெருகும். உன்னைப் போல அம்மாடி என்னைப் போல, உன்னைப் போல அம்மாடி என்னைப் போல, அவளும் ஒரு பொண்ணுதான். பொறுமையோடு வாழ்ந்தவளை வறுமை விடவில்லை. நல்ல தங்கம் நல்ல தங்கம். பிள்ளைகளை கிணற்றுக்குள் பெற்றவளை எரிய தருமத்தின் தேவதையும் வெட்கி தலை குனிய, கருணைக்காக செய்த கொலை நியாயம் என்று தாய் மனது வேண்டும் அம்மா அவள் நிலையை அறிய. நல்ல தங்கம். ஏ தாயி, எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனை நான் சொல்லட்டுமா? முடிவு எடுத்தாச்சு. நாளைக்கு வந்து பையனை கூட்டிக்கிறோம். நல்ல நேரம் பார்த்து. எங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் சார். பையனோட அம்மா எப்படி சொல்றாங்களோ. 9 மணிக்கு அப்புறம் எப்போன்னா வரலாம். மஞ்சு அதான் சொல்லியிருக்கா. அப்ப நான் கன்னடம் மலையாள படத்தில் நடிச்சிட்டு இருந்தா கூட பாலச்சந்தர் சார் ஸ்கூலுக்கு வந்துட்டு போனா பாடங்கள்லாம் திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஒன்று சொல்ல விட்டுட்டேன். அவன் ரொம்ப நல்லா பெயிண்டிங்ஸ் பண்ணுவான், ட்ராயிங். போன வருஷம் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான். டெஸ்ட் மேட்சுக்குன்னு கவாஸ்கர் வந்தப்போ அவர் படத்தையே வரைஞ்சி அவருக்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டான். டிவியில் கிட்ஸ் ப்ரோக்ராம்லாம் கலந்துப்பான். பல தடவை ப்ரைஸ் வாங்கியிருக்கான். பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பான். அவனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்களே புரிஞ்சுப்பீங்க சார். தினமும் காலையில விபூதி வச்சுப்பான். அவனால உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையே? அதெல்லாம் அவன இஷ்டமா. சரி வா போலாம். அவங்க தான் நாளை காலையில வர்றாங்களே.